ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. கடக ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டுட்டு இருக்கோம். நம்மளுடைய கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்க கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க. இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. அதனால் இவங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய அளவில் இருக்குதுங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகராசி அன்பர்களே, எல்லாரும் நல்லமா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது, நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்க வாழ்க்கையில எங்கம்மா சந்தோஷம் எல்லாம் இருக்கு அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. கடகராசிக்காரங்களே, இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. மனக்கவலைகள் காணல் நீரா மறைய போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே நீங்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. கடகராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டம் பல்வேறு நன்மைகள் உண்டாக போகுது. கடினமான பணிகளை செய்து முடிக்கும் துணிச்சல் உங்க மனசுல ஏற்பட போகுதுங்க. காரிய வெற்றியால மனசுல சந்தோஷம் உண்டாக போகுது. இருக்கும் இடத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாங்க. அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம். வீட்டு வேலைகளை எளிமையாக நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க. பெண்களே, தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக இருக்க போகுதுங்க. பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்த திட்டம் தீட்ட போறீங்க. பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வேலை பற்றிய கவலை நீங்க போகுது. நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுக்கு இருக்க போகுதுங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படலாம். அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம். நிதானமா பொறுப்பா செயல்படுங்க. கணவன் மனைவி அனுசரித்து செல்றது நல்லதுங்க. நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டி இருக்குங்க. பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது. மாணவர்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து செல்றது நன்மைகளை தருங்க. விளையாட்டுகளில் கவனம் செலுத்துவதுடன் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவுமே நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். கலைத்துறையினர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்பட போறீங்க. வெற்றிகள் நிறைய உங்களுக்கு கிடைக்க போகுது. தூரதேச பயணம் நீங்க மேற்கொள்ள போறீங்க. அரசியல்வாதிகள் வாக்கெடுக்கும் பொழுது கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லாத இடங்கள்ல நிறைய நீங்க பேச வேண்டாம். கவனமா இருங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே நீ வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது. நம்மளுடைய கடகராசிக்காரங்களை மற்றவங்களை காப்பாற்றணும்னு முயற்சி பண்றாங்க. அதனாலதான் கடவுள் உங்களை அவங்களுடைய கையில வச்சிருக்காங்க. உங்க கண்ணீருக்கு அர்த்தம் இருக்கு. அதை ஒரு உயிருக்கு நிம்மதியை கொடுக்கும். அதனால தான் கடவுள் உங்களை தேர்ந்தெடுக்கிறாருங்க. அன்பு உங்களுடைய ஆயுதம், மன்னிப்பு உங்களுடைய புண்ணியம், அமைதி இது உன் முடிவின் தெய்வம். கடகராசி இறுதியில் பிரபஞ்சத்தோடு இணைந்தா ஆன்மாவா மாறுவீங்க. கடவுளுடைய பிரதிபலிப்பு தாங்க நீங்க. பாசம், கருணை, தியாகம் கொண்டவங்க. நீங்க அழுதா இந்த உலகம் தாங்காது. அதனால உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்க மனசு விடாம தைரியத்தோடு இருக்கணுங்க. அப்பதாங்க நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். நம்மளுடைய கடகராசிக்காரங்க இரக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. மற்றவர்களின் கஷ்டத்தை பார்த்து
பார்த்த உடனே கண்ணீர் விடுவாங்க. இவங்க மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. கடக ராசியில யாரும் கஷ்டப்படுறது இல்லைங்க. நல்லது செய்பவர்கள் கஷ்டப்படுவதையும் பாவம் செய்பவர்கள் சிரிப்பதையும் கடகராசிக்காரங்க யோசிப்பாங்க. கடகராசினர் எப்பொழுதும் நல்ல மனதுடன் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஏன் சோதனை வருது அப்படின்னு யோசிப்பாங்க. கர்ம ரகசியம் என்னன்னா, கடவுள் தவறாக வேலை செய்ய மாட்டார். நீதியை புரிய வைக்க நிதானம் காட்டுவார். வாழ்க்கை ஒவ்வொரு நேரத்திலும் உங்களை சோதிக்கும். இது பாவம் இல்லை, இது ஒரு பரிசோதனை. கர்மம் உங்களை துன்புறுத்த வரதில்லைங்க, விழிப்புணர்வூட்ட வருதுங்க. கடகராசி ஒரு நீர் ராசி, அதனால உணர்ச்சி அதிகமாக இருக்கும். இவங்க கருணை அதிகம் கொண்டவர், ஆழம் நிறைந்தவங்க. கடகராசிக்காரங்க சிரிக்கிறப்ப கூட உள்ளுக்குள்ள கண்ணீர் இருக்கும். மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய கண்ணீரை மறைக்க தெரிந்தவங்களா இவங்க இருப்பாங்க. நீங்க புண்ணிய ஆத்மா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பாவம் என்பது தெய்வீக கடன், அதை திருப்பி கட்டிவிட்டால் நம்முடைய ஆன்மா புனிதமாகிறோம். நீங்க கஷ்டப்படுவது பாவத்துடைய விளைவில்லை, உங்க ஆன்மாவின் பழைய கடனை அடைக்குது. பலவீனமான ஆன்மா கஷ்டத்தை தாங்க முடியாது. புனிதமான ஆன்மாவால் மட்டும்தான் கஷ்டத்தை தாங்க முடியும். சாபம் என்பது கோபத்துடைய ஆற்றல் அல்ல, அது முடிக்கப்படாத உறவுடைய ஆற்றல். கடந்த ஜென்மத்தில் ஒருத்தர் காயப்படுத்தி இருப்பீங்க, அந்த ஆற்றல் இன்னைக்கும் உங்க கூட இருக்குதுங்க. கர்மம் நம்மளை தண்டிக்காது, கற்பிக்கும். பாவம் அழிக்கப்படாது, புண்ணியத்தால கரையும். சோதனை வந்தா அதற்குள்ள அமைதி இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். புனித ஆத்மாதான் கடினமான சோதனையை பார்க்கும். கடகராசிக்காரங்க எல்லாருமே தாங்க முடியாதது தாங்கிட்டு இருக்கீங்க. அது பலவீனம் இல்லை, உங்களுக்கான பரிமாணம். கடகராசி சந்திர பகவானால் ஆளப்படக்கூடிய ராசி. இதனால் உங்கள் மனசு ஆசீர்வாதமாகவும் இருக்கும், அதுவே உங்களுக்கு சாபமாகவும் இருக்கும். மனசு சரியான சமநிலையாக இருந்துட்டா நீங்கள் ஒரு பேரரசர் மாதிரி வாழலாம். மனசு கலங்கி போச்சுன்னா உலகமே உங்களுக்கு எதிராக தோணும். பிறைநிலா வழிபாடு, இரவுல தியானம் பண்ணுறது, அம்மன் வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் சுக்கிரனை சமாதானப்படுத்தக்கூடிய வழிமுறைகளாக இருக்குதுங்க. கடகராசியில் பிறந்த ஆன்மாக்கள் பெரும்பாலும் முன்ஜென்மத்தில் காவல், தூய்மை, தியாகம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருந்திருப்பீங்க. அதனால தான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு மனசோடு இருக்கீங்க. எப்போவுமே மற்றவர்களை காப்பாற்றணும்னு நினைப்பீங்க. உங்களுடைய மனசு தப்பாக யோசிக்கவே யோசிக்காது. மற்றவங்களுடைய பாதுகாப்புக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுல முதன்மையான ராசினா அது நம்மளோட கடகராசி தான். தீமை செஞ்சவனுக்கு கடவுள் கை கொடுப்பாருங்க. நல்லவன் சோதனையால தெய்வமாமா. நல்லவர்கள் தெய்வத்துக்கு ஈடானவங்க. அதனால தான் கடகராசியை கடவுள் ராசின்னு சொல்றாங்க. கடகராசிக்காரங்க நல்லவங்க, அதனால தான் கடவுள் உங்களை சோதிக்கிறார். உங்களை தெய்வமாக மாற்ற நீங்க கஷ்டப்படுறதுக்கு பின்னால் ஒரு நாள் பிரபஞ்சம் முழுவதும் உங்களை போற்றுங்க. உங்க மனசை சாந்திப்படுத்த, மனசை சமநிலையா வச்சுக்கிட்டாவே நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க. அம்மன் வழிபாடு, நீர்ல இறங்கி தியானம் பண்றது, திங்கட்கிழமைகள்ல விரதம், இதெல்லாம் சந்திரனை சமன்படுத்தும். வாழ்க்கை உன்னை துன்பப்படுத்த வரலைங்க, அது உன்னை தெய்வமாக மாற்றிட்டு இருக்கு. இந்த சோதனை உங்களை உயர்த்தி வைக்கும். பிறர் அனுபவிக்க முடியாத ஆன்ம வளர்ச்சியை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. கடகராசிக்காரங்க உணர்ச்சி, வழி, வேலையை செய்யக்கூடிய மனுஷங்க. மற்ற ராசிகள் தொழில் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பணம் சம்பாதிக்கிறதுக்கு. ஆனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறதுக்காக இல்லைங்க, அது ஒரு கடமையாக நினச்சி செய்வாங்க. அரசாங்க வேலை கடகராசிக்கு மிகவும் உயர்ந்ததுங்க. ஏன்னா இவங்களுக்கு இயல்பாகவே ஒரு பொறுப்புணர்வு இருக்குது, தாய்மை உணர்வு இருக்குது. தொழில வளர்ச்சி பெறணும் அப்படின்னாக்கா இவங்க ஜோதிட அம்சங்கள் சந்திரன் பிளஸ் குரு இணைஞ்சிருக்கணுங்க. அரசாங்க உயர்வு, புகழ் பெறும். சூரியன் 10ஆம் பாவத்தில் இருந்தா தலைமை பொறுப்பு வரும். சந்திரன் தாழ்ந்த நிலையில இருந்துட்டா மனசு கொஞ்சம் அலைப்பாயும், தொழில் தடையாகும். கடகராசி ஒரு வீட்டில் இருக்குனாக்கா அந்த குடும்பத்துடைய தூண்களை இவங்க தான். குடும்பம் மட்டும்தான் இவங்களுக்கு உசுருங்க. இவங்க குடும்பத்துக்காக எதையுமே செய்வாங்க. பெரும்பாலும் இவங்க செய்யக்கூடாத தியாகத்தை யாருமே செய்ய மாட்டாங்க. பாசம் கொண்டவன் புண்ணியம் சேர்க்கிறான். அதே பாசம் சில சமயம் இவங்களை பிணை கைதியாக கூட மாற்றுதுங்க. கடகராசிக்காரங்க ரொம்ப உண்மையாக காதலிப்பாங்க. ஒருத்தவங்களை மனசார நினைப்பாங்க. நேசிக்க ஆரம்பிச்சிட்டா முழு மனசோட நேசிப்பாங்க. இவங்களுக்கு உடல் பாசத்தை விட மனப்பாசம் முக்கியம். கடகராசி ஆண்கள் பாசம் நிறைந்தவங்க. தாய், மனைவியை, குடும்பத்தை மதிப்பீங்க. கடகராசி பெண்கள் தியாகத்துடைய உருவம், தாய்மை நிறைஞ்சவங்க. கடகராசிக்கு எப்போவுமே பண வரவுல தடைபாடே இருக்காதுங்க. இவங்களுக்கு பணம் வருது எளிதுங்க, ஆனால் அதை நிலைப்படுத்துறது கடினம். சேமிப்புக்கான ஜோதிட ரகசியம், குருவை வழிபாடு செய்யணுங்க. வியாழக்கிழமையில குரு வழிபாடு, குரு மந்திரம் சொல்லுங்க. வியாழக்கிழமைகள்ல தியானம் பண்ணுங்க. சில கடகராசிக்காரங்களுக்கு 33 வயதிலிருந்து 36 வயசு வரைக்கும் பின்னாடி பணநிலை உறுதியாகும். திங்கட்கிழமைகள்ல தியானம் பண்ணுங்க. சந்திர பரிகாரம், அம்மன் வழிபாடு தாய்மை ஆற்றலை சமநிலைப்படுத்தும். அன்னதானம் பண்ணுங்க, பொருளாதார தடை நீங்கும். நீர்தானம் பண்ணுங்க, குளம் தோன்றது, மரம் நடுறது, இதுல புண்ணியத்தை சேர்க்கும். வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் பூ மாலை அணிவித்து குருவை வழிபாடு செய்யுங்க. தொழில உயர்வை பெறுவதற்கு உதவும். 27 வயசு முதல் பெரிய மாற்றம் வரும். 37 முதல் 39 வரைக்கும் பணநிலையில் வளர்ச்சி பெறுவீங்க.
அதே மாதிரி 39லிருந்து 43 வயசு வரைக்கும் தொழிலில் உயர்வரும், 48லேருந்து 58 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்மீக நிலை, அமைதி, நிம்மதி, உழைப்பின் பலம் உங்களுக்கு வந்து எல்லாமே தாமதமாக வரலாம், ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. கடகராசிக்காரங்களுக்கு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது நிலச்சிருக்கும். தொடர்ந்து நம்பிக்கை வைங்க, நிதானமாக முன்னேறுங்க, நன்றி உணர்வோடு இருங்க. உங்களுடைய உழைப்பு சோதிக்கப்படுதே தவிர்த்து வீணாக்கப்படாது. அது ஒன்று உருவாக்குது. கடகராசிக்காரங்களே, உங்கள் கையில் என்ன இருந்தாலும் சரிங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு செடி வச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த செடி மெதுவாக தான் வளரும். அந்த மாதிரி தான் உங்கள் கையில் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அந்த பொருள் எப்பொழுதுமே நிலச்சிருக்கும். பணம், குடும்பம், தொழில் இது எல்லாமே தாமதமாக வரலாம், ஆனால் ஒரு முறை வந்துட்டா அது உங்கள் கண்ணீருக்கு பதிலாக இருக்கும். ஒவ்வொரு ஆன்மாக்கும் ஒரு கடைசி கட்டம் இருக்குதுங்க, அதுதாங்க நிம்மதி. கர்மத்தினுடைய கடைசி படி. கடகராசிக்கு இந்த நிம்மதி தாமதமாக வரும், ஆனால் அது வந்தால் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய பெரிய பரிசாக இருக்கும். சந்திரன் ஒரு கிரகம் இல்லை, இது ஒரு மனசுக்கான ஒரு இடம்ங்க. குரு கடகராசி வாழ்க்கை முழுவதுமே ஒரு மனபயம் மாதிரியே இருக்குங்க. மனசு தான் மாறணும். மனம் மாறுவதற்கான பரிகாரம் தான் தியானம், தானம், வழிபாடு. கடகம் மனசு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாலே போதும். அம்மன் வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. ஏன்னா கடகராசி அப்படின்னா தாய்மையின் ஆற்றல் ரொம்ப அவசியம். நீர் பரிகாரம் செய்யுங்க, அன்னதானம் பண்ணுங்க. திங்கட்கிழமைகளில் விரதம் இருக்கிறது. சந்திரனுக்கு வெள்ளைப்பூ, வெள்ளை வஸ்திரம், பால் அர்ப்பணம் செய்து ஓம் சோம் சோமாய நமக இந்த மந்திரத்தை தினமும் 11 முறை சொல்லணும். கடகராசியினுடைய வெற்றி காலம் அப்படின்னாக்கா சந்திரன், குரு, சூரியன் இந்த 3 கிரகங்கள் கடகராசியினருடைய வாழ்க்கையில திருப்பத்தை தீர்மானிக்குது. 27 வயசுல முதல் பெரிய சோதனை வாழ்க்கையில திசை மாறி இருக்கும். 33 வயசு பணநிலை, மனநிலை இது வந்து திடமாக மாறும். 41 வயசுல தொழில உயர்வு வரும். 48 வயசுல ஆன்மீக நிலை, புண்ணியம் குவியும். 60+ வயசுல நிம்மதி அதுவாகவே வரும். தாமதம் தான் கடகராசினுடைய அதிர்ஷ்டம். உங்க வாழ்க்கையில தாமதமா எந்த விஷயம் கிடைச்சாலும் அந்த விஷயங்கள் உங்களுடைய உயிர் போற வரைக்கும் உங்க கூடவே நிலைச்சிருக்கும். கடகராசி கன்னிராசின்னு சொல்றாங்க. கடகராசியினுடைய கண்ணீரால புனிதமாவீங்க. உங்களுடைய கண்ணீர் தர்மத்துக்கான அர்ச்சனை. உங்களுடைய பிறப்பின் ரகசியம். மற்றவங்களை காப்பாற்ற வந்த ஆன்மாக்கள் நீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா அம்மன், சந்திரன், குரு 3 தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்களில் கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் நீ வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுது. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. அடுத்ததான் நம்மளுடைய கடகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளுடைய கடகராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க போகுது. உறவினர்கள், நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. திறமையாக பேசுவதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாக போகுது. தெளிவான சிந்தனை உங்க மனசுல இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே நீ வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. அடுத்ததான் நம்மளுடைய கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களுடைய மனசுல உற்சாகம் உண்டா போகுது. மன அமைதி ஏற்பட போகுது. உங்களுடைய வாழ்க்கை சிறப்படைய போகுதுங்க. நீங்க கோபப்படாம பொறுமையா இருந்தா வாழ்க்கையில் அனைத்து காரியத்திலையுமே உங்களால வெற்றி அடைய முடியும். உங்களுடைய மனக்குழப்பம் எல்லாம் காணாம போக போகுதுங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. நீங்கள் ஒருத்தவங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது ரொம்பவும் நல்லதுங்க. அடுத்ததான் நம்முடைய கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்பட போகுதுங்க. பண வரத்து இருக்க போகுது. இழுபறியான காரியங்கள் சாதகமாக முடிய போகுது. எதிலும் கூடுதல் கவனத்துடன் நீங்க செயல்படுறது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டிய சூழல் இருக்கு. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. நீங்க அரசு துறைகளில் வேலை செஞ்சாலும் சரி, தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரிங்க, நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவி கிடையாது இந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. இந்த கலியுகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க. நம்மளை தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறது தெரியாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும்.
ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தான் இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதனால யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறத அறிஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். இந்த உலகத்தில் வந்து நீங்கள் கண்மூடித்தனமான உறவுகளை நம்புறீங்க, அப்படிலாம் நம்பாதீங்க. நீ வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க, கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு.